ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அல் குபைபா மெட்ரோ ஸ்டேஷன். எஸ், அது வந்து ஒரு ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா, துபாயில் எப்பவுமே இந்த ஃப்யூச்சர் துபாய் டெக்னாலஜி, அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்க மாதிரியே தான் நம்ம காமிச்சிருப்போம். ஆனால் என்னென்னா, ஓல்டு துபாயும் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பழைய பில்டிங்ஸ்லாம் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கிளம்பியிருக்கோம், அதர் சைட் ஆஃப் துபாய். ஸோ இப்போ அந்த பஸ்ஸுக்கு 15 பஸ் தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு அந்த டிஸ்பிளேயில் காட்டுச்சு. இதுதான் நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சு. நான் பஸ்ஸில் டிக்கெட்டே எடுக்க மாட்டேங்க. கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃப்ளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃப்ளைட்லயா? ஏன்னா இங்கே எல்லாமே கார்டு தான். கார்டை டச் பண்ணாலே போதும். அதனால தான் டிக்கெட் எடுக்கல. ஸோ இந்த பஸ் கொஞ்சம் எம்டியாகவே இருந்தது. அதனால தான் இதில் ஏறிட்டோம். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும். ஓகே, உள்ளே இந்த மாதிரி நம்ம வந்துட்ட பிறகு அவங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சஸ் மிஷினு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டை ஆக்சஸ் பண்ணிக்கணும். என்னோட இதை என் ஒய்ஃபோட இதை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இப்போது ஏறும் போது ஒரு என்ட்ரி, இறங்கும் போது ஒரு என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். 3 dirhams தான் ஆகும். இறங்கும் போதும் பாருங்கள், அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணிவிட்டு இறங்கிடுவாங்க. அவ்வளோதான். இது ஒரு நம்பிக்கை பேஸில் தான் நடக்கிறது. இது ஆக்சஸ் பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து அவர் மானிட்டரில் பார்ப்பார், இங்கே கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசின்றதுனாலே பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்காது, ஃபுல் க்ளோஸ்டு. இது தாங்க துபாய் பஸ் ஸ்டாண்ட். துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இங்கே தாங்க இருக்குது. இதுதான் அந்த துபாய் பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப் இருக்க பஸ் ஸ்டாப். இது பஸ் டிப்போ. இதுவே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த பிளாட்ஃபார்மில் தான் அந்தந்த பஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பஸ்ஸை தேடிலாம் அலைய தேவையில்ல. பிளாட்ஃபார்ம் நம்பரை செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் உக்காந்தாலே போதும். மோஸ்ட்லி டைமிங் ரொம்ப கரெக்டாக கீப்பப் பண்ணுவாங்க. கரெக்டாக மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பஸ்ஸு லேட்டாகவே வரும். ஏன்னா எங்கள் பஸ்ஸுக்குன்னு தனியாகவே ரூட்டே வச்சுருப்பாங்க. 3 ரோடு இருக்குன்னா அதில் ஒரு ரோடு பஸ்ஸு மட்டும்தான் போகும். இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய சைக்கிள்ஸ் தான். சில பேர்லாம் கொஞ்சம் லாங்காக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே சைக்கிள் வரைக்கும் வந்துட்டு இங்கே பூட்டு போட்டுட்டு பஸ்ஸில் போயிடுவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சைக்கிளை எடுத்துப்பாங்க. இங்கே என்னென்னா ஏசி வெளியில் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தாலே அது ஓல்டு பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேற்பட்டு துபாயில் எல்லா பில்டிங்ஸ்லையுமே ஏசி வந்து உள்ளே சென்ட்ரலைஸ் பண்ணியே தான் கட்டுறாங்க. ஸோ ஏசி வெளியில் இருந்தாலே அது ஓல்டு பில்டிங் சொல்கிறாங்க. இது வந்து ஏடிஎம் மிஷின் கிடையாது. இப்போ நம்ம அந்த நேர்ல் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பஸ்ஸு மெட்ரோ எல்லோரும் வரோம் இல்லையா, அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணுறோம். இது ரீசார்ஜ் மிஷின் இது. ஸோ அந்த கார்டை நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை போட்டுட்டு கார்டாக கேஷான்றது கொடுத்துட்டு நம்ம கார்டை வந்து ஸ்வைப் பண்ணாலே போதும். இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை தான், நார்மல் கடை. இங்கே வந்து ஷவர்மாலாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கீழே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் வந்து கூலி வேலை செய்கிறவங்க தான். நம்மளுடைய அந்த லக்கேஜஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளு வண்டியில் வச்சு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க சொல்கிறோமோ அங்கே கொண்டு போய் அந்த தள்ளு வண்டியில் வச்சுன்னு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி அந்த ட்ரெயின்லலாம் இறங்கும் போது இந்த லக்கேஜஸ் தூக்குறதுக்கு நாள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் கூலி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட் வந்தாலே போதும். இதுதான் அல் குபைபா ஸ்டேஷன். இது பாருங்கள், இது பார்த்தா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி எங்கேயாவது தெரியுதா? நார்மலாக ஒரு களிமண்ணில் கட்டின ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. அந்த காலம்னா ரொம்பலாம் லாங் கிடையாது. இது வந்து 2011 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை 2011லேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அதனால் இது அந்த டைமிங்கில் இருந்த பில்டிங்ஸு, அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு அப்போது இருந்த டெக்னாலஜிஸை வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் அப்போவே இவ்வளோ டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. இது ஒரு அண்டர் கிரவுண்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்க் மாதிரி, கார்டன் மாதிரி, அது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த எஸ்கலேட்டரில் கூட ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன பாருங்களேன், நீங்கள் இந்த எஸ்கலேட்டரில் நின்றுட்டே போகிறீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு நிற்கணும். இல்லை மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆவாங்க. இங்கே வந்து நான் எதை கற்றுக்கிட்டேனோ இல்லையோ, டிசிப்ளினை ரொம்ப ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன். ரூல்ஸ்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபைனு. இது தாங்க அந்த ஓல்டு மெட்ரோ ஸ்டேஷன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி அப்படியே இன்னும் புதுசாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மால் மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கட்டுற மாலுங்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 2011 கட்டியிருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயந்தான். இது வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பெங்களூரில் கூட இதேமாரி தான் மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டர் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டினது. இங்கே தான் அந்த கார்டு, ரீசார்ஜ் கார்டு நம்ம இங்கே தான் வாங்குவோம். இங்கே வாங்கிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இங்கே ஸோ அந்த டைமிங்கில் இருந்த துபாயோட பிக்சர்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சென்னை பிக்சர்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேஷனில், அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. வெளியில் இருந்த அதே பில்டிங்ஸ் தான் இதுவும். ஓகே, இதுக்கு மேற்பட்டு நம்ம உள்ளே போனோம்னா நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி தான் போகணும். ஸோ நம்ம அவ்வளோதான், இது மட்டும் போதும். இங்கே பார்த்தீங்களா நூன், இது வந்து நம்ம இதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி தான். இது வந்து நூன், இங்கே துபாயில் வந்து நூன் தான். ஸோ நம்ம இந்தமாரி அந்த இதில் ஆர்டர் பண்ணோன்னா அவங்க அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வச்சுருவாங்க டெலிவரியை. நம்ம அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இதுக்கு கூட பார்க்கிங் தனியாக எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கு. இதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம வேணும்னா இங்கே எவ்வளோ நேரம் ரவுண்ட் அடிக்கிறோமோ ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். எல்லாமே ரெண்ட்டு தான். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கிரவுண்டில் இருக்குது. இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கார்டன் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி இங்கே எல்லாருமே ஃபேமிலியாக வந்து உக்காந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இந்த இடத்த அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக ஒரு 4-5 பேர் அங்கங்கே கும்பலாக உக்காந்து அதை ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணுற இடம் மாதிரி இது வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது, பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. இது இன்னொரு எக்ஸிட். அது குபேபாவோட இன்னொரு எக்ஸிட். இது அங்கே தூரத்தில் ரவுண்டாக ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்க்கலன்னு தான் அங்கே போயிட்டுருக்கோம். இது ஏதோ ஓகே, இது ஃபோட்டோஸ்க்காக வச்சுருக்க இடம் மாதிரி இருக்குது. எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நடுவில் லெத்து மாமோ வண்டியில் கூட்டிகிட்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்தம்மா நடுவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம அந்த ரவுண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அந்த ரவுண்டுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம. இதில் ஏதோ அரபிக்கில் எழுதியிருக்கு. இது ஏதோ டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கு. இது என்ன கிளாக்கா? அந்த காலத்து கிளாக்கோ? இல்லை, இதோடைய பேக் சைடு இது கரெக்டாக ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அந்த லெட்டர்ஸ் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி சன்லைட்டில். இது வந்து சீசன்ஸை குறிக்கிறதோ? ஏன்னா மேலே க்ளவுட் டிசைன்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரீ, க்ளவுடு, மூன் அந்த டிசைன்லாம் இருந்தது. மேபி இது வந்து சீசன்ஸை குறிக்கிற மாதிரி ஒரு கிளாக்காக இருக்கலாம். அந்த காலத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க போல். பட் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே சிந்தக்கா மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சு. இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு 4-5 தடவை வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது.
சரி இருங்க, நம்ம இந்த துபாயை ஃபுல்லாக, இந்த ஓல்டு துபாயை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிடலாம். ரவுண்ட் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம மியூசியம் போகலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது பாருங்க, இது சந்தை ரொம்ப பெருசாக போகுது. இங்கே இருக்க எல்லா பில்டிங்கும் பார்த்திங்கன்னா அப்போது அந்த காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் தான். அது இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒட்டகம். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஒட்டக கறி சாப்பிட்டோம் லாஸ்ட் வீடியோவில், போய் பாருங்கள் மறக்காமல். இது எந்த இடம் தெரியுமா? இந்த இடம் இது எந்த இடம் தெரியுமா? இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடமே சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக ஒரு ரிலாக்ஸாக ஈவினிங் டைம். அது இன்ஃபினிட்டி பிரிட்ஜ். எஸ், இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இது வந்து எந்த இடம் தெரியுமா? இந்த நம்ம லாஸ்ட் டைம் கோவில் வீடியோ பார்த்துருங்க இல்லையா, அந்த கோவில் வீடியோவில் உங்களுக்கு அந்த போட்டில் ட்ரிப் அடிச்சிருப்பேன் நான். அந்த இடம் தான் அது. இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் ஜூம் பண்ணால் கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே பாருங்கள் போட் நிற்குது. அது எல்லாமே இந்த ரெட் கலரில் தெரியுது எல்லாம் போட்டு தான். அது அந்த டெம்பிள். ஓகே, அங்கேருந்து அப்படியே போட்டில் நம்ம இந்த சைடு வந்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குது இந்த இடம். இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருந்தது. இங்கே டிசைனாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்க. இருங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் சைடில் ஒரு போர்டு இருக்குது. ஒன்று ஒரு டிசைனில் இருக்குது. இது பசில். இது வந்து துபாய் ஃபஸ்ட்டு க்ளீன் வாட்டர் பைப்லைன். ஓகே, 1961 இப்படி இருந்த அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பைப்லைனில் இப்படி மாற்றிருக்காங்க. இது வந்து 1930 வரைக்குமே இங்கே பார்த்திங்கன்னா அந்த முத்து இதோடைய வணிகம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ துபாயிலேருந்து எங்கெங்கெல்லாம் முத்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி இங்கே போட்டிருக்காங்க. அதோட சின்ன ஞாபகார்த்தமாக. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த மியூசியத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், சொன்னல அந்த காலத்தில் இருந்ததை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் வச்சு சிந்தகா மியூசியம். க்ளோஸ்டாப்பா? Because of Ramadan time, the museum opens from. ஓகே ஓகே ஓகே. Opens now, closes at 5. It closes at 5. Open Oh. at 9. மார்னிங் 9. 9 morning, closing 5. ஓகே ஓகே, தேங்க்யூ. காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே ஒட்டியில முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு லேட்டாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா அந்த டபுள் டக்கர் பஸ், இது டூரிஸ்ட்காகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, இதை புக் பண்ணிட்டோன்னா இந்த ஒன் டே ஃபுல்லாக அவங்க ஒரு 4-5 இடம் அவங்க ஃபுல்லாக துபாய் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அப்படியே மேலே உட்காந்துட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான். அந்தந்த ப்ளேஸ் போனோன்னா அவங்க கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப அந்த பஸ், இந்த பஸ்ஸே இல்லை, திரும்ப வேறு பஸ் வரும், அதே லைனில் நம்ம வேறு பஸ்ஸில் ஏறிக்கலாம். சரி, மியூசியம் தாங்க மிஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம் எப்படியாவது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.